விஜய் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் தலைவர் தோழர் தியாகு இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். சீமான் அவர்கள் தொடர்ந்து பெரியார் மீது அள்ளி வீசக்கூடிய விமர்சனங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல் விஷயம், அவர் பெரியாரை பற்றி விமர்சனம் செய்வதை யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. எந்த தலைவரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் அல்ல. யாரை பற்றி வேண்டுமானாலும் விமர்சனம் செய்யலாம். பெரியாரை விமர்சனம் பண்ணலாம், பிரபாகரனை விமர்சனம் பண்ணலாம், அம்பேத்கரை விமர்சனம் பண்ணலாம், மார்க்ஸ் எங்கல்ஸ் லெனினை கூட விமர்சனம் பண்ணலாம். ஆனால் உரிய சான்றுகளோடு செய்யணும். அது இல்லாமல் சும்மா வாய்க்கு வந்தபடி அவதூறு பண்ணுறதுக்கு வேறு விமர்சனம் கிடையாது. அவர் சொன்ன அந்த ஒரு வாசகம் செய்தியாளர் கூட்டத்தில் பெரியாரை மேற்கோள் காட்டி சொல்கிறார். உன் இச்சையை தீர்த்து கொள்ள தாயோடும் அக்கால் தங்கையோடும் மகளோடும் உடலுறவு கொள்ளலாம் என்று பெரியார் சொன்னார். இதுதான் பெண்ணுரிமை சிந்தனையா அப்படின்னு கேட்குறார். இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, பெரியார் எந்த கான்டெக்ஸ்டில் எதுக்காக சொல்லியிருந்தால் அதை எடுத்து காட்டணும். ஆனால் இதுவரை அவரால் அப்படி எந்த சான்றும் கொடுக்க முடியலை. அவங்க ஒரு குறிப்பிட்ட விடுதலை இதழை சொன்னாங்க. இந்த விடுதலை இதழினுடைய 4 பக்கத்தையுமே பார்த்தாச்சு, அதை வெளியிட்டாச்சு. அதில் ஒன்றும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அப்புறம் குடியரசுலேருந்து ஒரு கட்டுரையை சொன்னாங்க. அந்த கட்டுரையை முழுமையாக நானே வெளியிட்டு இவங்க சொல்கிறதுக்கு நேர்மாறானது தான் அதில் சொல்லியிருக்காருங்கிறத நான் காட்டினேன். அதோடு அதையும் விட்டாங்க. இப்போ யாரும் நாம் தமிழர் தரப்புலேருந்து அந்த கட்டுரையை எடுத்து காட்டுறதில்ல. அவங்க அதுக்கு பிறகு என்ன சொன்னாங்கன்னா, சான்று உங்கள்கிட்ட தானே இருக்குது, நாங்கள் எப்படி கொடுக்க முடியும்னாங்க. அதாவது சான்றே இல்லாமல் சொல்லியிருக்கிறாங்க, சான்றை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. தேடுறதுக்கு தடையாக எது இருக்குதுன்னா, அது நாட்டுடைமைங்கிற பிரச்சனையே இல்லை. நான் ஒரு பெரியார் மறைந்து 30 ஆண்டு ஆணைச்சினாலே அது எல்லாருக்கும் உடைமை ஆகிடுது. யாராவது ஒருத்தட்ட அதுக்கான உரிமையை அவர் எழுதி கொடுத்துருந்தா அவங்கள்ட்ட பணம் கொடுக்கணும், அவ்வளோதான். மற்றபடி குடியரசு எல்லா இதழ்களையும் குளத்தூர் மணி பெரியார் திராவிடர் கழகம் சார்பில் வெளியிட்டார். விடுதலை இதழ்கள் எல்லாமே ஒவ்வொன்றா தொகுப்பாக வந்துக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் இருக்குது, என்கிட்ட கூட இருக்குது, எல்லா விடுதலை இதழ்களும் இருக்குது. எனவே அதெல்லாம் ஒரு காரணமே கிடையாது. ஆகவே அவர் அவதூறு செய்திருக்கிறார். அந்த அவதூறை ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்கணும். அவர்கிட்ட நேரிலேயே போய் கேட்டாங்க, ஆதாரத்தை காட்டுங்கன்னு கேட்குறதுக்கு. அவர் ஓடி போயிட்டார். அதனால் அதில் இல்லை. மற்ற விமர்சனங்கள் யார் வேணாலும் பண்ணலாம், அவரே பண்ணலாம். அதுக்கு நம்ம என்ன விளக்கமோ அதை சொல்லலாம். ஏற்கனவே எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் விட முக்கியமாக என்னென்னா, அவர் சுட்டி காட்டக்கூடிய அந்த விமர்சனங்களுக்கான பதிலையும் அவரே சொல்லியிருக்கார். இதுதான் முக்கியம், வேற யார்கிட்டயே போய் இல்லை. இப்போ அவர் சம்மந்தமே இல்லாமல் பிரபாகரனா பெரியாரா பார்த்து விடுவோங்கிறார். பிரபாகரனுக்கு பெரியாருக்கு என்ன முரண்பாடு? அப்புறம் அவங்க நாட்டில் விடுதலைக்கு போராடிய ஒரு தலைவர், ஒரு விடுதலை படையினுடைய தலைவர், ஆயுத போராட்டம் நடத்தியவர். பெரியார் ஒரு சீர்திருத்த இயக்கம் நடத்திய ஒரு தலைவர். அவர் இங்கே சமூக நீதிக்காக போராடினார், மொழி உரிமைக்கு போராடினார், பல்வேறு நல்ல நோக்கங்களுக்காக போராடினார், நிறைய எழுதினார், நிறைய பேசினார். மிக நீண்ட ஒரு பொது வாழ்க்கை, 95 வயசு வரைக்கும் இருந்து நிறைய செஞ்சுருக்கிறார். அவரையும் ஒப்பிடுறதுக்கான வேலை இல்லை. சரி, அப்படி ஒப்பிடலாம்னா இவரே என்ன சொன்னார்னா, யார் சீமானே 2010 ஒரு கூட்டத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, பிரபாகரனை நாங்கள் நேரில் பார்த்தபோது எவ்வளவு தான் பேசியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியல. 8 நிமிடம் 10 நிமிடங்கிறாங்க, அதுக்குள்ளே எவ்வளவு தான் பேச முடியும். ஆனால் இவர் சொல்கிறார், பிரபாகரன் எங்கள்கிட்ட சொன்னார், உங்கள் மண்ணில் பிறந்த பெரியார் அண்ணாவையெல்லாம் படித்து தான் நாங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்தோம். பெரியாருடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு, பெருந்தகை அண்ணாவினுடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு தான் ஒரு விடுதலை போராட்டத்தையே நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். உங்கள் நாட்டில் நீங்கள் என்ன பண்ணுறது? அங்கே பிறந்தவங்க அங்கேயே உங்களுக்காக பணி செய்தவர்கள், அந்த அருமை தெரியாமல் இருக்கிறீங்களேன்னு எங்களை சொன்னார் என்று யாரே சீமான் சொல்கிறாரு. இப்போ எப்படி திடீர்னு இறந்து போன பிரபாகரன் வேற ஒரு கருத்தை சொல்லிடுவார்? பெரியாரை நீங்கள் மீளாய்வு செய்யலாம், மீள் வாசிப்பு செய்யலாம், குற்றங்குறைகளை பட்டியலிடலாம், இல்லைன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்போ நான் பெரியாருடைய மொழிக் கொள்கையை பற்றி நான் ஏற்கனவே கடந்த காலத்தில் எழுதியிருக்கிறேன், பேசியிருக்கிறேன், இப்போ வேணாலும் பேச தயாராக இருக்கிறேன். அது வேறு. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பெரியாருடைய மொழிக் கொள்கையை கடுமையாக குறை சொல்லியிருக்கார். அவ்வளவு போக வேண்டாம், ஆணைமுத்து செஞ்சுருக்கார். பெரியார் தொண்டராகவே இருந்த ஒருத்தர், பெரியாருடைய அந்த சிந்தனைகளை தொகுத்து நூலாக வெளியிட்டவர், அவரே பெரியாரிடம் இந்த கொள்கையில் தவறு இருக்குன்னு அவரே சொல்லியிருக்கார். யாருக்கு வேணாலும் அந்த உரிமை இருக்குது. ரெண்டாவது, பெரியார் அவர் 50 வயசில் ஒரு கருத்து வச்சுருப்பார்,
90 வயசில் இன்னொரு கருத்து வச்சுருப்பார். இன்னைக்கு இருந்தாருன்னா இந்த வயசில் அவர் என்ன கருத்து வச்சுருப்பார் அப்படிங்கிற வித்தியாசம் இருக்குல்ல. அவர் வளர்ந்து வளர வளர அவர் கருத்துக்கள் வளருதில்ல. அவர் காலத்தோட உலகம் சுழலாமல் நின்று போயிடுறது இல்லையா. அதனால் எவ்வளோ வேணாலும் வரலாம். ஆனால் என்ன கேள்வின்னா, இதில் எங்கே பிரபாகரனோடு எங்கேருந்து முரண்பாடு வந்துச்சு? பிரபாகரனா பெரியாரான்னு கேள்வி எழுப்ப வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நாம் தமிழர் கட்சியெல்லாம் தொடங்கினதுக்கு பிறகு எம்ஜிஆர் நகரில் ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க. அதில் தலைவர்கள்னு 2 படம் தான். ஒன்று பெரியார், இன்னொன்று பிரபாகரன் தான். எங்கள் இனத்தினுடைய வழிகாட்டி, எங்கள் விடுதலை போராட்டத்தினுடைய தலைவர்னு இந்த 2 பேர் படத்தையும் வச்சு தான் அந்த கூட்டமே நடத்துனாங்க. படங்கள் வந்திருக்கு, அவங்க இணையதளத்துலேயே அந்த செய்தியெல்லாம் இருக்குது. திடீர்னு எப்படி பெரியார் இப்படி பேசினார் கொண்டார், அவரை ஒத்துக்க முடியாது. ரொம்ப கொச்சையாகவும் கடுமையாகவும் தாக்கி பேசுகிறார். இன்னைக்கு பெரியார் பதில் சொல்கிறதுக்கு அவர் இல்லைங்கிறதுனாலயா? அதனால் அது சரியில்லை, அவர் பண்ணுறது சரியில்லை. தமிழ் மொழிக்கு எதிராக இருந்தார், தமிழை காட்டு மிராண்டி மொழி, சனியன் என்றெல்லாம் சொன்னார். இப்படின்னு இதெல்லாம் பெரியார் சொல்லி இருக்காரா? இல்லைங்க, ஒரு வார்த்தையை ஒரு அவுட் ஆஃப் கான்டெக்ட் பிரித்து எடுத்தால் யாரை பற்றி வேணாலும் இதெல்லாம் சொல்லலாம். பெரியார் காட்டுமிராண்டி மொழி என்று சொல்லக்கூடிய அந்த வாசகத்தை எடுத்து அதில் அவர் சொல்கிறார், இதை படித்தா தமிழறிஞர்களுக்கெல்லாம் பண்டிதர்களுக்கெல்லாம் கோபம் வரும். அப்படி கோபம் வந்து நீங்கள் தமிழில் சிறந்த அறிவியல் நூல்களை எழுதி கொண்டு வாங்க, நான் வெளியிடுகிறேன். தமிழில் ராமாயணம் இருக்குது, மகாபாரதம் இருக்குது, பக்தி நூல்கள் இருக்குது, வேறு என்ன இருக்குது என்பதனால் தமிழ் அறிவியல் மொழியாக இல்லை, அறிவியல் மொழியாக மாற்றணுங்கிறதுக்காக இதை நான் சொல்கிறேன். இப்படி காட்டுமிராண்டி மொழியை வைத்துக்கொண்டு நம்ம என்ன செய்ய முடியும் என்று சொல்கிறார். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, காட்டுமிராண்டி மொழி என்று அதை சொல்ல வேண்டியதில்லை. பெரியார் சொன்ன கருத்தில் பிழை இருக்குது. ஏன்னா பக்தி இலக்கியம் இருக்குது, கம்பராமாயணம் இருக்குது என்பது மட்டுமல்ல, இந்த தமிழில் தான் தொல்காப்பியம் இருக்குது. உலகத்தினுடைய முதல் என்சைக்ளோபீடியா தொல்காப்பியம் தான். அத்தனை செய்திகளை இது உள்ளடக்கி இருக்கு. அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு பார்த்தால் சிலப்பதிகாரம் போன்ற 50 காப்பியங்கள் நம்ம மொழியில் தான் இருக்கு. திருக்குறள் போன்ற நீதி நூல்கள் இந்த மொழியில் இருக்கு. அப்போ இது எப்படி காட்டுமிராண்டி மொழியாக இருக்க முடியும்? நவீன காலத்துக்குரிய எல்லா தன்மைகளும் கொண்ட, எல்லா கூறுகளையும் கொண்ட ஒரு மொழி. அதுக்கு மேல் அதை வளர்த்து செல்வது காலத்திற்கேற்ப புனரமைக்க வேண்டிய தமிழர்களுடைய கடமை. அதுக்கு தமிழை பொறுப்பாக்க முடியாது. ஆனால் பெரியார் அப்படி சொன்னாருங்கிறத இல்லைன்னு மறுக்கலை, அவரே மறுக்கலை. அந்த விளக்கமும் அவர் கொடுக்குறார். ஏன் சொல்கிறேங்கிறதுக்கான காரணத்தையும் அவர் சொல்லி இதை செய்யுங்கிறார். இப்போ திருக்குறளில் அவர் கடவுள் வாழ்த்து இப்படியெல்லாம் இருக்குது, பெய்யும் மழையெல்லாம் இருக்குது, இதெல்லாம் மோசமாக இருக்குதுன்னு சொல்லி திருக்குறளை நிராகரித்தார். இது ஆரிய சிந்தனையைத்தானே கொண்டிருக்குன்னு சொன்னார். ஆனால் பிற்காலத்தில் இதையெல்லாம் படித்து பார்த்து புலவர்கள் சொல்லி காட்டி, வெறும் பரிமையாளர்கள் உரை மட்டுமல்ல, வேறு எத்தனையோ உரைகள் வந்திருக்கு. அதெல்லாம் படித்த பிறகு தன் கருத்தை மாற்றிக்கொண்டு தமிழர்களுக்கு திருக்குறள் ஒன்று தான் இருக்குது என்று திருக்குறள் மாநாடுகள் நடத்தினார். திருக்குறளுக்காக மாநாடு, ஊராக போய் மாநாடு நடத்தினார், திருக்குறளை பரப்புனார். ஒரு காலத்தில் பெரியார் திருக்குறளை எதிர்த்தது உண்மை, உண்மை எதிர்த்தார்னா குறை சொன்னார். அதையும் இன்னொரு பக்தி இலக்கியம் தானேங்கிற மாதிரி அவர் நினைச்சார். அந்த மாதிரி கருத்துக்கள் வரலாம். இப்போ எனக்கெல்லாம் ஆரம்ப காலத்தில் எல்லாத்தையுமே வர்க்கம்னு பார்க்கணுங்கிற ஒரு கண்ணோட்டம் வரும்போது, திருக்குறள் எப்படி நிலப்பிரபுத்துவத்துக்கு சேவை செய்கிறது, இது எப்படி வர்க்க சமுதாயத்தில் இருக்குது, முத்தையாவே புத்தகம் எழுதியிருக்கிறார், திருக்குறளில் வர்க்கம்னு சொல்லி எழுதியிருக்கிறார். சரியான புரிதல் இல்லை. அது தமிழ் சமுதாயத்தினுடைய தனித்தன்மையை பற்றி, இந்திய சமுதாயத்தினுடைய தனித்தன்மையை பற்றி புரிந்து கொண்டால்தான் தெரியும். இப்போ எங்கள் பேராசிரியர் மருதமுத்து திருக்குறள் தமிழ் தேசிய அரசியல் நூல்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அந்த புத்தகத்தில் அவர் என்ன தெளிவாக நிறுவுறாருன்னா, எப்படி ஆரியத்திற்கு வர்ண தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு ஒரு பகவத்கீதைன்னு சொன்னால் அதற்கு மாற்றாக உருவான ஒரு தத்துவம் பௌத்தம். அந்த பௌத்தத்தை தான் திருவள்ளுவர் உள்வாங்கி திருக்குறளை எழுதினார். எனவே இது பகவத்கீதைக்கு போட்டியாக வந்திருக்கக்கூடிய நீதிக்கான நூல். எனவே இது ஒரு தமிழ் தேசிய அரசியல் விடுதலைக்கான நூல் என்று அவர் எழுதுகிறார். இதெல்லாம் நம்ம பின்னால் அவர் 5 ஆண்டு ஆய்வு பண்ணி தான் இதை எழுத முடிஞ்சு. அதனால் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த கருத்துக்கள் காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்படுது. அவர்கிட்டையும் மாற்றம் வந்துச்சு. மாற்றம் வரலன்னு அவர் சொல்ல, எனக்கு தமிழறிஞர்கள் சொன்னால் தானே எனக்கு தெரியுங்கிறலாம் கேட்குறாரு. உங்களுக்கு என்ன ரொம்ப முக்கியமானதுன்னா, தமிழை அவர் பழித்தவர் என்றால் அவருக்கு கீழே எப்படி பாரதிதாசன் பணியாற்றுவார்? தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடேன் என்றவர் பெரியார் பழித்தால் விட்டுருவாரா? விட மாட்டார்ல. அப்படி எதுவுமே நடக்கலையே. பெரியாரைத்தான தலைவராக கடைசி வரை அவர் ஏற்றுக்கொண்டிருந்தார்.
அவர் பாரதிதாசன் மட்டுமல்ல, நல்லா நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு பேர், புரட்சி கவிஞருடைய பேர். அவரோடு நெருக்கமாக இருந்து தமிழறிஞர்கள் இருக்கிறாங்க. எஸ் ராமநாதன் இருந்தார், திருமயம் பொன்னம்பலம் இருந்தார். அவங்கெல்லாம் மிக தீவிரமான பெரியார் தொண்டர்கள் மட்டுமல்ல, தனித்தமிழ் ஆர்வலர்கள். பாரதிதாசன் வந்து எங்கெங்கு காணணும் சக்தி எடான்னெல்லாம் எழுதிக்கிட்டு இருந்தார், வடமொழி கலந்து எழுதிக்கிட்டு இருந்தார். பொன்னம்பலம் தான் அவர்கிட்ட சொல்லி நீங்கள் இதை மாற்றுங்க, தனித்தமிழில் எழுது. அவர் பாரதியினுடைய நடையில் நின்றார். அதிலிருந்து வெளியே கொண்டு வந்தது பொன்னம்பலனார் தான் கொண்டுட்டு வந்தார். அதே போல் ஒரு பாரதியாருக்கு நெருக்கமாக இருந்த ஒரு தனித்தமிழ் அறிஞர், அவர் குழந்தைங்களுக்கே எப்படி பேர் வச்சுக்கிங்க வந்திருந்தார். ஒரு தம்பி, அவர் பையனோ அல்லது பேரனோ வந்திருந்தார். அவர் பேர் என்ன தெரியுமா? தனித்தமிழ் கொட்டன். அவருடைய உடன் பிறந்த தங்கையோ அக்கால அவங்க பேர் என்ன தெரியுமா? தனித்தமிழ் நாடு. பேரே பொண்ணு பேர் தனித்தமிழ் நாடு, ஆணு பேர் தனித்தமிழ் கொட்டன். என்னோட முகநூல் நண்பராக இருக்கார் தனித்தமிழ் கொட்டன். அந்த அளவுக்கு இவங்கெல்லாம் பெரியார் வந்து சொல்றதை எப்படி ஏற்றுக்கிட்டாங்க? என்ன ஒரு முக்கியம்னா, ஒரு மொழியின் வளர்ச்சி என்பது வெறும் அதனுடைய சொற்களை உருவாக்குவது, அதனுடைய இலக்கணங்களை வடிவமைப்பது, அந்த மொழியில் இலக்கியம் படைப்பதோடு இல்லை. ஒரு மொழியினுடைய வளர்ச்சி என்பது அது வாழுகிற சமூகத்தை பொறுத்து இருக்கு. இப்போ திருக்குறள் வருகிற அதே காலத்தில் தான் நாலடியார் வருது, நீதிநெறி இலக்கியங்கள்லாம் ஒன்றா வருது. இப்போ நம்ம ஐம்பெரும் காப்பியங்களில் எந்த ஒன்றும் சைவ மதத்துக்கோ வைணவ மதத்துக்கோ ஆன இலக்கியம் அல்ல. ஒன்று பௌத்தம், இல்லைன்னா சமணம். ஏன்? இவை எல்லாமே இந்த மனு தர்மம் வர்ண தர்மம் எனப்படுகிற தர்மங்களுக்கு எதிராக வந்துச்சு. சைவம் தலை தூக்குகிற போது இதையெல்லாம் அடித்து முன்ன வரணுங்கும் போது அப்போ தான் பெரிய புராணமே வருது, பின்னால் தான் வருது உங்களுக்கு. இப்போ அதே போல் வைணவத்திற்கான இலக்கியங்கள்லாம் பின்னால் தான் வருது. இப்போ பெரியார் வந்து முதல் கட்டத்தில் பார்க்கும்போது இந்த இலக்கியங்களை மட்டும்தான் பார்க்குறார். அப்போ திருக்குறளையெல்லாம் மேலெழுந்த வாரியாக புரிஞ்சு கொண்டு தான் குறை சொல்கிறார். பிறகு அவர் மாற்றிக்கிட்டார். இப்போ இவ்வளவு கூட வேண்டியில்லை. இந்த காட்டுமிராண்டி மொழி என்று பெரியார் சொன்னதற்கு என்ன விளக்கம் என்பதை ஆணித்தரமாக அழுத்தமான உரத்த குரலில் சீமான் பேசுகிறார். முழுக்க நியாயப்படுத்தி, ஐயா ஏன் இப்படி சொன்னார் தெரியுமா என்று சொல்லி அவர் பேசுகிறார். எல்லாம் காணொலியாக இருக்கே, நீங்கள் எதையுமே மறைக்க முடியாது. நீங்கள் இப்போ நான் திருத்திக்கிட்டேன் மாற்றிக்கிட்டேன்னு சொன்னீங்கன்னா எதை வச்சு மாற்றிக்கிட்டீங்க? ஏற்கனவே அப்போ இதெல்லாம் சொன்னது தெரியாதா உங்களுக்கு? தெரிஞ்சது தெரியும் தானே? தெரிஞ்சிருந்தும் பெரியாரை வழிகாட்டின்னு ஏற்றுங்க, தலைவர்னு ஏற்றுக்கிட்டீங்க. அப்புறம் கொஞ்சமாக நழுவி போய் அவர் தான் இல்லை, பல பேரில் அவரும் ஒருத்தர். நீங்கள் பல பேரில் அவரும் ஒருத்தர் தான். யாரும் அவரை தனியாக, அவர் ஒன்றும் தனிக்காட்டு ராஜா இல்லை. ஆனால் மற்றவங்களுக்கு இல்லாத ஒரு உயர்ந்த இடம் அவருக்கு இருக்குது. ஏன்னா மற்றவர்கள் இடையில வந்தாங்க, இடையில போயிட்டாங்க. இப்போ முதல் மொழி போராட்டம் நடந்துச்சு, 38லேருந்து நடந்துச்சு. மறைமலை அடிகள் இருந்தார், அதில் கியாபே விஸ்வநாதம் இருந்தார், நாவலர் சோமசுந்தர பாரதியார் இருந்தார், எல்லாரும் இருந்தாங்க. ஆனால் இயக்கம் யார்? இயக்கம் பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம் தானே. அவங்கெல்லாம் தனிப்பட்ட புலவர்கள், அறிஞர்கள், நல்ல முதலாளிகள்லாம் இருந்தாங்க. கருமுத்து தியாகராய செட்டியார் அதில் இருந்தார். உங்களுக்கு தமிழ்நாடு இதழ் நடத்தினவர், எவ்வளோ பேர் இருந்தாங்க. ஆனால் பெரியார் தான் இயக்கமாக இருந்தார். யார் வந்து பட்டுக்கோட்டை அழகிரி, அவர் தலைமையில் தானே நடைப்பயணம் மேற்கொள்ளப்பட்டது. அந்த பட்டுக்கோட்டை அழகிரி பெரியார் தொண்டர் தானே. அந்த அழகிரி பேர் தானேங்க கலைஞர் அவர் பையனுக்கு வச்சாரு. அவர் தானே பட்டுக்கோட்டை அழகிரி. அவங்க திருச்சியிலேருந்து நடைப்பயணமாக சென்னை வந்தாங்க. அந்த நடைப்பயணத்தினுடைய நிறைவில் தான் 38 செப்டம்பர் 11ஆம் நாள் சென்னை கடற்கரை கூட்டத்தில் பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தை எழுப்பினார். மறைமலை அடிகளை எழுப்பினார், நாவலர் சோமசுந்தர பாரதியாரை எழுப்பினார். ஆனால் அந்த முழக்கத்தை கடைசி மூச்சு வரை தன்னுடைய போராட்ட முழக்கமாக வைத்து வலியுறுத்தி கொண்டிருந்தவர் யார்? பெரியார் மட்டும்தான். மற்றவங்களாம் இடையில போயிட்டாங்க. அதனால் சொல்கிறோம், எல்லாருக்கும் பங்கு உண்டு. பெரியாருக்கு இந்த ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க மோர் ஈக்குவல் தேன் ஈக்குவல்ஸும்பாங்க. எல்லாம் சமமானவர்கள் தான். அதில் இவருக்கு தனி இடம் இருக்குது. அதனால தான் சொல்கிறோம், பெரியாரால் தான் வந்துச்சு, பெரியாரால் தான் இது கிடைச்சிச்சு என்று சொல்கிறோம். ஒரு விஷய புரட்சியில் லெனினால் நமக்கு இதெல்லாம் கிடைச்சிச்சுன்னு சொல்ல மாட்டாங்களே. இப்போ லெனின் தவிர வேறு யாருமே ஒன்றும் செய்யலைன்னு அர்த்தம்? அப்படி இல்லை. அந்த மாதிரி பெரியார். அதனால் சீமான் சொல்வது எந்த நியாயமும் இல்லை. முதல் விஷயம், அவர் முதல்ல சொன்ன செய்தி அவதூறு, இழிவுபடுத்தக்கூடிய அவதூறு. ஆதாரம் கேட்கும்போது ஆதாரம் உங்கள்கிட்ட தானே இருக்குன்னு சொல்கிறது, இது குதர்க்கம். மற்ற விமர்சனங்கள் என்பவற்றுக்கு அவரே பதில் சொல்லியிருக்கிறார். அதையே அவர் திருப்பி எடுத்து பார்த்தாருன்னா போதும். மற்றவங்க இப்போ நம்மளாம் எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கோம்.
இந்த நீங்க சொன்னது பாருங்க, இந்த தமிழ் தேசிய கருத்துக்களுக்கு எதிராக இருந்தாரா பெரியார்? எப்படி தமிழ் தேசியம்னா என்ன? தமிழ்நாடு தமிழருக்கே இந்திய தேசியமா? ம். என்ன அது? ம். தமிழ்நாடு தமிழருக்கே தமிழ் தேசியமா, இந்திய தேசியமா? இல்ல திராவிடம்னு ஒரு மாயையை கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டாரு. இல்லைங்க, திராவிடம் என்பது அது ஒரு மொழி குடும்பத்தோட பேரு. அந்த மொழி குடும்பத்துல மூத்த மொழி தமிழ். இப்படி சொன்னது யாருன்னா கால்டுவெல். தமிழ் தனித்து இயங்க வல்லது என்பதை உலகிற்கு அறிவித்தவர் கால்டுவெல் பெருமகனார் என்று தேவநேய பாவாணர் சொல்றார். மொழிஞாயிறு தேவநேய பாவாணர் சொல்றார். அவருக்கு ஒரு பிரதிமார் கலைஞர் வந்தார், தன் பெயரையே தனித்தமிழ்ல மாற்றிக்கிட்டாரு. அதுக்கு பிறகு மறைமலை அடிகள் வர்றார். அவர் தான் 1919 தனித்தமிழ் இயக்கத்தை நிறுவியவர். ஆனால் அவர் என்ன பண்ணார்? சைவமும் தமிழும் என் இரு கண்கள்ட்டார். இந்த சைவங்கிறது என்ன? சைவம் என்பது இந்து மதத்தோட ஒரு பிரிவு, அவ்வளோதான். சைவமும் வைணவம்லாம் சேர்ந்து தானே இந்து மதம். ஆனால் பெரியார் என்ன பண்ணாருன்னா, இந்த மதம் தொடர்பு இல்லாத மொழி வழி தேசியத்துக்கு அவர் தான் வித்து உண்டனார். 38 ராஜாஜி ஆட்சி இந்தியை திணித்த போது அதற்கு எதிரான போராட்டத்தை அவர் தொடங்கினார். இப்போ எல்லாம் எப்படி ஒரு தமிழர் தலைவர் ஆனார்னு கேட்குறார் சீமான். ஒன்றுமே தெரியலன்னு அர்த்தம். இவர் தமிழர் தலைவர் என்று புத்தகம் எழுதியவர் சாமி சிதம்பரனார். சாமி சிதம்பரனார் எப்போ எழுதுகிறாரு? மொழி போராட்டத்திற்கு தலைவராக இவர் இருக்கிற போது பெரியாரை தலைவர் என்று எல்லா தமிழர்களும் ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க, தமிழ் மக்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவரை தமிழர் தலைவர்னு எழுதினார். இவர் அவருக்கு அவரே பட்டம் கொடுத்துக்கல, வேற யாரோ கொண்டு வந்து ஆள் வச்செல்லாம் கொடுக்கல. இது மக்கள் இயல்பாக அவருக்கு தந்த ஒரு சிறப்பு. அப்போ அந்த குடியரசு இதழ் அதில் பங்காற்றுனுச்சு. அதில் தொடர்ந்து பணி செய்தார். ஒரு எப்பயுமே இயக்கமாகத்தான் இருந்தார். இந்த இடைக்காலத்தில் இந்த திராவிடம் என்ற பெயர், திராவிட மொழிகள்னு நான் சொன்ன பாருங்க, அதில் 5 மொழிகள் செப்பமுற்ற மொழிகள். திராவிட மொழி ஆரியம் அல்லாத மொழிகள்ங்கிறது நிறைய இருக்கு. பலூச்சிஸ்தான் பக்கத்தில் கூட ஒரு மொழி அந்த மாதிரி இருக்கு. கோண்டு மொழி, சந்தால் மொழி எல்லாமே ஆரியம் அல்லாத திராவிட மொழிகள் தான். ஆனால் இந்த திராவிட மொழிகளுக்குள் இலக்கண இலக்கியத்தோடு கூடிய 5 மொழிகள், தமிழ், தெலுங்கு, கன்னடம், துளு, மலையாளம். இந்த மொழி பேசக்கூடிய பகுதிகள் அன்னைக்கு சென்னை மாகாணமாக இருந்துச்சு பிரிட்டிஷ் ஆட்சியில். எனவே இதை திராவிட நாடு என்று அழைக்கிற பழக்கம் வந்துச்சு. ஒன்று தென்னிந்தியாம்பாங்க. தென்னிந்திய நல உரிமை சங்கம் தான் ஜஸ்டிஸ் கட்சி. அதனுடைய பத்திரிகை ஜஸ்டிஸுங்கிறதுனால ஜஸ்டிஸ் கட்சின்னு பேர் வந்துச்சு. அந்த அமைப்போட பேர் தென்னிந்திய நல உரிமை சங்கம். பிரித்தானியர் ஆட்சியில் கிடைத்த பதவிகள், உயர் பதவிகள் எல்லாம் பார்ப்பனர்கள் அனுபவித்து கொண்டிருந்த போது பார்ப்பனர் அல்லாதார், அவங்களும் வசதி படைத்தவர்கள், படித்தவர்கள், எங்களுக்கு அதில் பங்கு வேண்டும் என்பதற்காக போராடினாங்க, அந்த உரிமைக்காக போராடினாங்க. அதுதான் வகுப்பு உரிமை. இந்த போராட்டம் வரும்போது இவர்கள் நடத்தி கொண்டிருந்த அந்த ஏடு, அதுக்கு முன்னாலேயே இந்த திராவிடம் என்ற பெயரை இரட்டை மலை சீனிவாசன் பயன்படுத்தினார், அயோத்திதாசர் பயன்படுத்தினார். அவங்களாம் தமிழர்களாகவும் இருந்தாங்க, தமிழன் என்று ஏடு நடத்துகிறாங்க. ஒரு பைசா தமிழனே ஒரு பத்திரிகை நடத்தப்பட்டது. அதே நேரத்தில் பார்ப்பனியத்தினுடைய செல்வாக்குக்கு ஆட்படாமல் ஆரியத்தினுடைய படையெடுப்பிலிருந்து விலகி நின்ற மக்களை ஆதி திராவிடர்கள் என்று அழைத்தார்கள். இது யார்? பெரியார் கொடுத்த பேர் கிடையாது, இதெல்லாம் அவங்க கொடுத்த பேர். அப்போ பிற்காலத்தில் இந்த வைக்கம் போராட்டத்திலிருந்து பெரியாருடைய அந்த போராட்டம் தொடங்குது. அதுக்கு முன்னாலே பேசுகிறார், எல்லாம் பண்ணுறார். வைக்கம் போராட்டம் தான் ரொம்ப முக்கியமானது. இப்போ 100 ஆண்டு கடந்துடுச்சு, கொண்டாடிட்டு இருக்கோம். அதிலேருந்து அவர் என்ன பண்ண ஆரம்பித்தார்னா, இந்த தமிழர்களை, ஏற்கனவே தமிழர்கள்ங்கிறது தொல்காப்பியர் காலத்திலேருந்து வர்றது தானே, புதுசாக என்ன வந்துருச்சு? இப்போ புதுசாக நவீன காலத்தில் இதுக்கு முன்னால் வந்த பார்ப்பனிய எதிர்ப்பு சிந்தனைகள், சித்தருடைய பாடல்கள், வள்ளலாருடைய கருத்துக்கள், வள்ளுவருடைய கருத்துக்கள். ஆனால் இப்போ புதுசாக என்ன வந்துச்சுன்னா, பிரித்தானியர் ஆட்சியின் கீழ் தேர்தல் முறையெல்லாம் வருது, சட்டமன்றம் வருது, ஆட்சிக்கு உட்கார்ற வாய்ப்புகள் இருக்கு, அதிகாரிகள் உருவாகிறாங்க. இந்த புதிய சூழலில் ஆரியர் அல்லாத தமிழர்களை குறிப்பதற்கான ஒரு பெயராக திராவிடர் என்ற பெயரை அவர் பயன்படுத்த தொடங்கினார். திராவிடம் என்பது ஒரு கருத்தியல், அவ்வளவுதான். திராவிடர்னு ஒரு இனம் கிடையாது. இன்னைக்கு பெரியாரே சொல்றார், இன்னைக்கு திராவிடர் தனி ஆரியர் தனிலாம் இல்லை, இரத்த கலப்பு ஏற்பட்டு விட்டது. ஆரியருடைய பண்பாட்டு படையெடுப்பைத்தான் நம்ம ஆரியர்னு குறிப்பிடுறோம், அதை எதிர்த்து நிற்கிற தமிழர்களைத்தான் திராவிடர்கள்னு குறிப்பிடுறோம் என்று அவர் தெளிவுபடுத்துகிறார். அதனால் என்ன பண்ணாங்கன்னா, மொழி போராட்டத்தில் ஒரு சிறையில் இருக்கிற காலத்தில்
ஜஸ்டிஸ் கட்சியில் இவரை தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க. அந்த கட்சி கலைஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக. ஜஸ்டிஸ் கட்சி என்பது தெலுங்கர்கள், மலையாளிகள் எல்லாம் சேர்ந்து இருந்தாங்க. எனவே அதுக்கு ஒரு பொருத்தமான பெயராக திராவிடர் கழகம் அப்படிங்கிற, அப்போ வந்து திராவிட நாடு திராவிடருக்கு என்னாங்க 46ல் திராவிடர் கழகம் என்று மாற்றப்பட்டுச்சு. ஜஸ்டிஸ் கட்சிக்காரங்கள வெளியேற்றிட்டு தான் மாற்றினாங்க. இப்படி ஒரு வரலாறு இதுக்கு இருக்கு. இந்த வரலாற்றை பற்றி எல்லாம் பேசாம இந்த அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு உருவி அவர் எழுத்துக்கள் பேச்சுக்கள் இருந்து சீமான் இப்படி எல்லாம் பேசுறாரு இல்லைங்களா? இது வந்து காலங்காலமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட கருத்துக்களுக்கு ஆபத்து இருக்கா, இல்ல இதனால் சீமானுக்கு தான் ஆபத்தா? சீமான் மேலதான் ஒரு நெகட்டிவ். சீமானுக்கு தான் ஆபத்து. அதை விட நம்ம தமிழ் மக்களுக்கு ஆபத்து. சீமானை நம்பக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குதுன்னா யாருக்கு ஆபத்து? நமக்கு தானே ஆபத்து. இந்த திராவிட எதிர்ப்பு கருத்துக்களை, பெரியாருக்கு எதிரான கருத்துக்களை இவ்வளவு காலம் பேசி கொண்டிருந்தவர்கள் யார்? ராமசாமி பேசி கொண்டிருந்தார், ராஜா பேசி கொண்டிருந்தார். எடுபடலை மக்கள்கிட்ட அதெல்லாம். இவர் இப்போ சொல்கிற குற்றச்சாட்டை ராமசாமி சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு போடப்பட்டு ராமசாமி போய் வாபஸ் வாங்கிட்டார், வருத்தம் தெரிவிச்சிட்டார். நான் எங்களுக்கு ஆதாரம் காட்டுன்னு கேட்டாங்க, ஒரு ஆதாரத்தையும் அவரால் காட்ட முடியல. அதனால் அப்போ அதெல்லாம் எடுபடலை மக்கள்கிட்ட. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு? இவர் ஒரு பார்ப்பனர் கிடையாது, இவர் ஒரு பிற்பட்ட வகுப்பை சேர்ந்தவர். ஈழத்துக்காக எல்லாம் அவர் பேசியிருக்காரு நிறையா. பிரபாகரனை பார்த்து படம்லாம் எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறாரு, என்னென்னமோ அவரே கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. எனவே இவர் செய்திக்கு, இவர் சொல்லக்கூடிய செய்திக்கு, இவருடைய பேச்சாற்றலுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. எனவே என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் சொல்கிறத வச்சுக்கொண்டு அதிகம் பேர் நம்புவாங்க. ஆனால் இது எங்கே கொண்டு போய் விடும்? இவரால் இதுவரை ஆதாரம் காட்ட முடியல. 8ஆம் தேதி பேசினார், இன்னைக்கு தேதி 24 ஆச்சு. இதுவரை இந்த 2 வாரத்தில் அவர்கிட்ட இருந்து எந்த ஆதாரமும் வரல. அவங்க ஆட்கள் ஆதாரம்னு காட்டினது பூரா அது பொய்ன்னு நிரூபணம் ஆயிடுச்சு. ஒரு விடுதலை இதழை காட்டினாங்க, அதில் இல்லை. குடியரசு ஒன்றை காட்டினாங்க, அதில் இல்லை. இப்போ எதையுமே காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. கடைசியாக என்ன சொல்கிறாங்க? உங்கள்கிட்ட தான் ஆதாரம் இருக்குது, நான் எப்படி கொடுக்க முடியும்? எதையுமே மறைச்சி வச்சிடல யாருமே. எல்லா குடியரசு இதழ்களும் பொது வெளியில் இருக்குது. இங்கே நானே வச்சுருக்கேன். குளத்தூர் மணி வெளியிட்டார், எல்லாத்தையும் புத்தகமாக போட்டார். விடுதலை இதழ்கள் எல்லாமே நூலகத்தில் இருக்குது, பல பேர் வச்சுருக்கிறாங்க. நான்லாம் இணையத்தில் வச்சுருக்கேன். எந்த தேதின்னு சொன்னால் எடுத்து கொடுக்கலாம். இல்லை எல்லாத்தையுமே எனக்கு கொடுத்தாதான் நான் சொல்ல முடியும்னா நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கலாமே, ஒன்றும் கஷ்டம் இல்லையே. நீங்கள் அதையாவது சொல்லுங்கள், என்னை கொண்டு விட, நான் எடுத்து கொடுக்குறேன்னு. இப்போ கடைசியாக என்ன பண்ணாங்க? அந்த வாதத்தெல்லாம் பேசுகிறத நிறுத்திட்டு நீதிமன்றத்தில் நான் காட்டுறேன் அப்படிங்கிறாங்க. நீதிமன்றங்களை பற்றி நமக்கு தெரியும், எப்படி நீதிபதி பார்த்து போடுவாங்க, எந்த வக்கீலை போடுவாங்க, எப்படி அங்கே போய் ஒத்தி கேட்பாங்க, எல்லாமே தெரியும். அது பிரச்சனை ஆற போகிறதுக்கு தான் அது பயன்படும். கேணிக்குள்ளே போகிற மாதிரி போட்டு வச்சுட்டு பழையபடி பேசிகிட்டு இருப்பார். இந்த ஃபோட்டோ அரசியல் இப்போ கொஞ்சம் சர்ச்சையாயிருக்கு. எனக்கு அது முக்கியம் இல்லைங்க. அந்த ஃபோட்டோ உண்மையா பொய்யா, அது மார்ஃபிங்கா, எடிட் செய்யப்பட்டதா? இவர் எடிட் செய்யப்பட்டதுன்னா எடிட் செய்யப்பட்டதுன்னு சொல்லட்டும். நம்ம பத்திரிகையிலலாம் படம் போடுறோம். நீங்கள் வெள்ளை மாளிகை வாசலில் போய் பார்க்க போனீங்கன்னா அதிபரும் நீங்களும் நின்று படம் எடுத்துக்கிற மாதிரி படம் எடுத்து கொடுக்குறதுக்கு கேமராவோட நின்றுக்கிட்டு இருப்பான். காசு கொடுத்தா நீங்கள் ட்ரம்ப்பும் நீங்களும் கட்டி பிடிச்சிட்டு நிற்கலாம், ட்ரம்ப்போட முத்த கூட கொடுத்துக்கிட்டு நிற்கலாம். அப்படியே இருக்கும், அசலாக இருக்கும். அதனால் எடுக்கிறதுனால ஒன்றும் இல்லை. அது மாதிரி இவர் பிரபாகருக்கு தனக்கு இருக்கிற நெருக்கத்தை காட்டுவதற்காக நான் இப்படி ஒரு படத்தை அவர் சொல்லணும்ல வாயை திறந்து. அவருடைய வழியே என்னன்னா, பொட்டப்பாக்கு என்ன விலைன்னு கேட்டால் பட்டுக்கோட்டைக்கு போகிற வழியை காட்டுவார். இதுதான் அவருடைய தந்திரம் பூரா. நீங்கள் ஒன்று கேட்டால் அவர் வேற ஒன்று பதில் சொல்லிக்கிட்டு இருப்பார். இவர் நேரடியாக சொல்லட்டும், இந்த படம் உண்மையா இல்லையா? உண்மைன்னா உண்மைன்னு தெளிவாக நில்லுங்க, அதையே மாத்துறீங்க. இல்லை அவன் எப்படி இத்தனை நாள் ஏன் சொல்லலைங்கிறார். இதுவா கேள்விங்க? அவன் சொல்லாமல் இருந்ததுக்கு அது அவனுடைய விருப்பம். நீங்கள் இது உண்மைன்னா உண்மைன்னு சொல்லுங்கள். இல்லை நான் போனேன் பார்த்தேங்கிறதெல்லாம் உண்மை, ஆனால் என்னால் படம் எடுத்துக்கிட்டு வர முடியல, எனக்கு இங்கே பத்திரிகையில் போடுறதுக்கு விளம்பரப்படுத்துறதுக்கு தேவைப்பட்டுச்சு, நான் எடிட் பண்ணேன், என்ன தப்பு இருக்குது? இப்போ எடிட் பண்ணாமலே இருக்காங்களா? எல்லாரும் எடிட் பண்ணிட்டு தானே இருக்காங்க. போடுங்க, தாராளமாக சொல்லுங்களேன். நீங்கள் சினிமா துறையில் இருக்கிறீங்க, உங்களுக்கு எடிட்டிங் தெரியாதா என்ன? அதனால் ஒன்றும் இல்லை, சொல்லுங்கள். அதுதான் பிரச்சனையை தவிர மற்றபடி எனக்கு அவர் படம் எடுத்து வச்சுக்கிறத பற்றியோ அது உண்மையா பொய்யா முக்கியம். இங்கே பிரச்சனை விவாதம் என்பது கொள்கை தொடர்பாளர். அப்புறம் அவர் அங்கே போய் என்ன சாப்பிட்டாரு, ஆமாம் ஓட்டில் படகு செய்ய முடியுமா, இதெல்லாம் நகைச்சுவையாக இருக்குது. இதுலெல்லாம் எனக்கு கவலையே இல்லை. இது பிரச்சனையை விட்டு திசை திரும்புது. நீங்கள் பெரியார் குறித்து ஒரு பொய்யை சொல்லிவிட்டு அதற்கு ஆதாரம் கொடுக்க முடியாமல் சிக்கிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் போய் என்ன சாப்பிட்டு வந்தாங்கன்னா, எவ்வளோ மணி நேரம் பேசிட்டு வந்தாங்கன்னா, எங்களுக்கு என்ன ஒரு திரைப்படம் எடுக்கிறதுக்கு நீங்கள்
விக்ரம் படத்தில் காட்டுற மாதிரி துப்பாக்கி என்ன நிஜமா இந்திய ராணுவ துப்பாக்கி அதெல்லாம்? நீங்கள் ஒரு துப்பாக்கியோடு நிற்கிற மாதிரி ஒரு படத்தை போட்டால் தீர்ந்து போச்சே. யார் வேணாலும் எடுக்கலாம். உண்மையான துப்பாக்கி உங்கள் நண்பர் கையில் வச்சுருந்தா அதை வாங்கி வச்சுட்டு கூட எடுக்கலாம். ஏன் எடுக்க முடியாது? அதெல்லாம் ஒரு விவாதமே இல்லை. எனக்கு அவர் பிரபாகரனை பார்த்தாரா பார்க்கல மட்டும் இல்லை. இன்னொன்று, பிரபாகரன் தமிழீழத்துக்கு தான் தலைவர். அவர் தமிழ்நாட்டுக்கு சேர்த்து தலைவராக தன்னை கருதி கொள்ளவும் இல்லை. தமிழ்நாட்டுக்கு அவர் எந்த வழியும் காட்டவும் இல்லை. தமிழ்நாட்டு அரசியல் அவர் தலையிடவும் இல்லை. அவர் கேட்டது ஒன்றே ஒன்று தான். தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வை இந்த தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் பிரதிபலிக்கணும். அது கலைஞராக இருந்தாலும் எம்ஜிஆராக இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் இறைமை இல்லை. இது எனக்கு நன்றாக தெரியும். ஒரு பேட்டியில் சொல்கிறார், தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு இறைமை இல்லை. வெளியுறவுத்துறை இருக்கா தமிழ்நாடு அரசில்? யார் இருந்தாலும் சரி, ஜெயலலிதா அம்மா இருந்தால் வெளியுறவுத்துறை வருமா? கலைஞர் இருந்தால் வெளியுறவுத்துறை வருமா? எடப்பாடிக்கு உண்டா? அயலுறவுத்துறை இல்லாமல் நீங்கள் எப்படி உலக அரங்கத்தில் போய் பேச முடியும்? ஐநாவில் எப்படி போய் ஒரு கொடி நீங்கள் ஏற்ற முடியும்? வெளியுறவுத்துறை இந்தியாவில் தான் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் சார்பில் இந்திய அரசிடம் கோரிக்கை வைக்கலாம், இந்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கலாம். ஒரு நேரத்தில் பண்டுட்டி ராமச்சந்திரன் வந்து தூதுக்குழுவிலேயே போனாருங்க, அங்கே ஐநாவில் போனார், பேசுகிறதுக்கு போனார். இப்போ யார் உதவியும் இல்லாமல் நம்ம போய் வராந்தாவில் நின்று பேசிட்டு வரதுக்கெல்லாம் இன்றைக்கி வசதியெல்லாம் இருக்குது உங்களுக்கு. இப்போ அன்றைக்கி அது இல்லை. இப்போ அது என்ன முக்கியம் இருக்குது? அதனால் இதை பற்றி அவருக்கு பொருட்படுத்தவே இல்லை. அவருக்கு நல்லா தெரியும். எனவே எம்ஜிஆருக்கு எதிராக அந்த கலைஞருக்கு எதிராக எம்ஜிஆருக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்படி எதுவும் நடக்கலை. அதனால் இதெல்லாம் எனக்கு பிரபாகரனே சீமான் செய்வதுதான் சரின்னு சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன். பிரபாகரன் எனக்கு சொல்ல வேண்டாம், என் வழியை நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன். என் நாட்டுக்கு, என் மக்களுக்கு நான் தான் முடிவு பண்ணணும். எனக்கு பிரபாகரன் கட்டளை போட முடியாது. அதனால் வேண்டி பிரபாகரனை சொல்லி தன்னை நியாயப்படுத்தி கொள்வது என்பது இவர்கிட்ட ஒன்றும் இல்லை. கடைசியாக ஒன்றே ஒன்று தான். இவர் என்ன பண்ணுறாருன்னா, பெரியாரை நீங்கள் விமர்சனம் பண்ணுறதா இருந்தால், தாக்குவதாக இருந்தால் நீங்கள் தாராளமாக தாக்குங்க. ஆனால் பிரபாகரன் முதுகுக்கு பின்னால் மறைந்து கொண்டு போய் செய்யாதீங்க. ஒருவேளை நாம் தமிழர் ராம் தமிழராகி ராமனை போல் இவர் வாலிவதம் செய்கிறத கற்றுக்கிட்டு வந்திருக்காரான்னு எனக்கு தெரியல. இவரிடம் தொத்தி இருக்கிற இந்துத்துவத்தினுடைய ஒரு சான்றாக நான் பார்க்குறேன். இப்படி ஒளிஞ்சிருந்து தாக்குவது. வாங்க, நேருக்கு நேர் வாங்க, பெரியார் விமர்சனம் பண்ணுங்க, எழுதுங்க, பேசுங்க, பதில் சொல்லுவோம், வெளிப்படையாக விவாதிப்போம். அதனால் அதுக்கெல்லாம் அவர் தயாராக இல்லை. அதனால் இது முற்றிலும் மோசடியான வேலை. இது எடுபடாது, வெற்றி பெறாது. நிறைய விஷயங்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி. நன்றி.